களங்கமின்றி வாழ்வது நல்லது, கர்த்தர் வருகிறார். கவனமுடன் வாழ்வது சிறந்தது, இயேசு வருகிறார். களங்கமின்றி வாழ்வது நல்லது, கர்த்தர் வருகிறார். கவனமுடன் வாழ்வது சிறந்தது, இயேசு வருகிறார். மாரநாதா மாரநாதா வேகம் வாருமே, மாசற்ற உம் ஜனத்தை கூட்டி சேருமே. மாசற்ற உம் ஜனத்தை கூட்டி சேருமே. ஊழியம் செய்வது நல்லது, கர்த்தர் வருகிறார். பொறுப்பற்று வாழ்வோரை தண்டித்திட நீதிபதி வருகிறார். பொறுப்பற்று வாழ்வோரை தண்டித்திட நீதிபதி வருகிறார். களங்கமின்றி வாழ்வது நல்லது, கர்த்தர் வருகிறார். கவனமுடன் வாழ்வது சிறந்தது, இயேசு வருகிறார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பணியை செய்வது இந்த பூமியிலேயே மிகச்சிறந்த ஒரு பணி என்பதிலே சந்தேகமில்லை. எத்தனை உயர் பணியில் இருந்தாலும் உன்னதருடைய பணியை செய்வதைப் போல உத்தமமானது, உகந்தது வேறு எதுவும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய கனத்தையும் நாம் செலுத்த வேண்டும். நாம் செய்கின்ற இந்த ஊழியம் சரியாக செய்கிறோமா, அதை எப்படி நாம் அளவிடுவது என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 18வது வசனம் வரை நாம் எப்படி நம்முடைய மிஷன் ஒர்க்கை, மினிஸ்ட்ரியை மெஷர் பண்ணுவது அப்படின்னு சொல்லி பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக கற்று தந்திருக்கிறார். நம்மளால், நம்ம தனி மனிதரால் ஆண்டவருடைய பணியை மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் எப்படி அதை மெஷர் பண்ணுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் அதை விட்டுவிட வேண்டும் என்பதுதான் அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனாலும் சில அறிவுரைகளை தந்திருக்கிறார். பொதுவாக நம்முடைய ஃபைனான்ஸ் இயர் முடியும் பொழுது நம்முடைய ஊழிய பாதையிலே எப்படி நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் அளவிடுகிறோம். எதை வைத்து அளவிடுகிறோம் என்றால் குவான்டிட்டியை வைத்து அளவிடுகிறோம். எத்தனை ஆத்துமாக்களை சந்தித்திருக்கிறோம் ஒரு பக்கம், இன்னொன்று எவ்வளவு காணிக்கை கடந்த வருடத்தில் காட்டிலும் இந்த வருடத்தில் வந்திருக்கிறது, எத்தனை ஆலயங்களை கட்டியிருக்கிறோம் எப்படின்னு சொல்லி ஸ்டேட்டிஸ்டிக்ஸை வச்சு நம்ம கணக்கெடுக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வை வேறு மாதிரியாக இருக்கிறது. 7 சர்ச்சஸை குறித்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். அந்த சர்ச்சஸ் தங்களை தாங்களே அளவிடும் பொழுது அவங்களுடைய பார்வையில் பெஸ்ட்டாக தான் தெரியுது. ஒரு சர்ச்சில் அவங்க தங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஏழையாக பார்க்குறாங்க, ரொம்ப புவராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சர்ச்சை ஆண்டவர் பார்க்கும் பொழுது எப்படி இருக்காங்கன்னா, அவங்க தான் ரிச்சாக இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறார், அளவிடுகிறார். அதே நேரத்தில் இன்னொரு சர்ச் எல்லா வசதியும் வளமும் நாங்கள் பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதம் உடையவர்களாக இருக்கிறோம், ரிச்சாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சர்ச் நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த சர்ச்சை பார்த்து நீ ரொம்ப புவராக இருக்கிற ஸ்பிரிச்சுவல்னு சொல்லி அளவிடுகிறார். அப்போ நம்முடைய பார்வையும் ஆண்டவருடைய பார்வையும் அளவிடுதல் பெருத்த வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்முடைய மினிஸ்ட்ரியை குறித்து மெஷர் பண்ணுறத ஆண்டவர்கிட்ட விட்டுவிட வேண்டும். இங்கு 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஃபால்ஸ் மெஷர்மெண்ட்டு, தவறான ஒரு விதத்திலே தங்களை பணிகளை அளவிடுகிறார்கள். எப்படின்னா, தங்களை தாங்களே மெச்சுக்கொள்ளுகிறார்கள், தங்களை கொண்டு தங்களை அளந்து கொள்ளுகிறார்கள், தங்களை தாங்களே ஒப்பிட்டு கொள்ளுகிறார்கள். அதனால் அவங்களுடைய பார்வையில் பார்த்திங்கன்னா தாங்கள் செய்கிறது பூரா கரெக்டாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அப்படி அளவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பவுலடியார் 13வது வசனத்திலேருந்து 3 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி மெஷர் பண்ணணும்னா, ஆண்டவர் விரும்புகிறபடி நான் ஊழியம் செய்கிறேனா,
இதுதான் முதல் மெஷர்மெண்ட்டு. என்னுடைய பணி எனக்கு பிரியமாக இருக்கிறதா அப்படிங்கிறத காட்டிலும் ஆண்டவர் விரும்புகிறபடி நான் செய்கிறேனா என்பதை அந்த 13-14 வசனத்தில், நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அந்த அளவு உங்களிடத்தில் வந்து எட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோம். இப்போ ஆண்டவர் அளந்த அளவு கிறிஸ்துவின் சுவிசேஷம். இது ஆண்டவர் விரும்புகிறது. இந்த ஆண்டவர் விரும்புகிறபடி நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி மெஷர் பண்ணுகிறதை பார்க்குறோம். ரெண்டாவது, தன்னுடைய ஊழியத்தை ட்ரூ மெஷர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய ஊழியம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், என்னை மகிமைப்படுத்தக்கூடாது. அதைத்தான் 15வது வசனம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். எங்கள் அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும்போது மற்றவருடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்யத்தக்க மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைந்தோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அப்போ நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். அது அப்படி நடந்திருக்கிறதா? இது 2வது மெஷர்மெண்ட்டு. முதல் மெஷர்மெண்ட்டு, ஆண்டவர் விரும்புகிறபடி ஊழியம் செய்கிறேனா? 2வது, என்னுடைய ஊழியம் ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறதா? 3வது, என்னுடைய ஊழியம் ஆண்டவரால் புகழப்படுகிறதா? என்னை நானே புகழ்வதில் பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்போ என்னுடைய ஊழியத்தை குறித்து நானே புகழ்ச்சியாக பேசுகிறதுனால அந்த மெஷர்மெண்ட் வந்து ராங் மெஷர்மெண்ட்டாக, ஃபால்ஸ் மெஷர்மெண்ட்டாக ஆகிடும். இப்போ என்னுடைய ஊழியம் ஆண்டவராலே என்ன பண்ணணும்? புகழப்பட வேண்டும். 3 காரியங்கள் ட்ரூ மெஷர்மெண்ட். நம்முடைய ஊழியம் கரெக்டாக செய்கிறோமா, பொறுப்பை நிறைவேற்றுகிறோமா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, முதலாவது ஆண்டவர் விரும்புகிறபடி ஊழியம் செய்கிறேனா? 2வது, என்னுடைய ஊழியம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா? 3வது, இந்த ஊழியம் ஆண்டவரால் புகழப்படுகிறதா? இதை நம்ம மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு நம்முடைய ஊழியத்தை செய்வோம் என்றால் அது சரியான பாதையில் நடக்கும். இல்லைன்னா தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல, ஊழியம் உத்தமம் இல்லாமல் போயிடும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், ஊழியத்தை பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவர் பிரியம் செய்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். அவருடைய கிருபையினாலே அதை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே நம்முடைய பணிகள் சிறக்க பண்ணுவாராக. ஆமேன்.